திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டு 75 ஆண்டுகள் ஆகிறது. அதில் 25 ஆண்டுகளுக்கும் மேலே திமுக தமிழகத்தை ஆண்டுள்ளது. அது தமிழகத்தின் இருண்ட காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு உதாரணமாக பல விஷயங்களை நாம் கூறலாம். குறிப்பாக 1974இல் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்ட போது அன்றைய முதல்வராக இருந்த கலைஞர் அதை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தது தமிழர்களுக்கு செய்த துரோகம் அல்லவா? 1989இல் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த செல்வி ஜெயலலிதா மீது சட்டமன்றத்தில் தாக்குதல் நடத்தியதை தமிழர்கள் அவ்வளவு சீக்கிரம் மறந்து விடுவார்களா என்ன? 2009ஆம் ஆண்டு ஈழத்தில் போர் உச்சத்தில் இருந்தபோது வெறும் கண் துடைப்புக்காக உண்ணாவிரத நாடகம் ஆடினாரே திரு கருணாநிதி, அதை மறந்துவிட முடியுமா? 2G வழக்கில் திமுக அடித்த கொள்ளையை பார்த்து இந்தியாவே தமிழகத்தை பார்த்து சிரித்ததே, அதை மறந்துவிட முடியுமா? இப்படி பல விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். சரி, அதெல்லாம் வரலாறு என்று விட்டுவிடலாம். ஆனால் தற்போதைய திமுக ஆட்சியில் தமிழகமும் தமிழக மக்களும் தினம்தோறும் இன்னல்களை சந்தித்துக் கொண்டு வருகிறார்கள். மதுக்கடைகளை மூடுவோம், நீட் தேர்வு ரத்து, கல்வி கடன் ரத்து, நகை கடன் ரத்து என அவர்கள் சொன்ன எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை. வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளது. திமுக ஆட்சியில் பெண்கள் வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழகம் மாறியுள்ளது. இளைஞர்கள் வேலைவாய்ப்பில்லாமல் திண்டாடி வருகிறார்கள். திமுக ஆட்சியில் அனைத்து அரசு துறை ஊழியர்களும் போராட்டத்தில் குதித்துள்ளார்கள். ரூபாய் 4000 கோடி செலவில் மழைநீர் வடிகால் வாரியம் அமைக்கப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் இதுவரை அதை நிறைவேற்றவில்லை. இதனால் சிறு மழைக்கே சென்னை உள்ளிட்ட நகரங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கிறது. இன்னும் பெருமழை வந்தால் என்ன ஆகுமோ? இது தவிர கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, லஞ்சம், ஊழல் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை. கடந்த திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட ஜி.டி. நாயுடு மேம்பாலம் திட்டம், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை என்னவோ இவர்கள் செய்தது போல மார்த்தட்டி சொல்லிக் கொள்கிறார். ஆனால் இவர்களுடைய ஆட்சியில் தமிழர்களுக்கும் தமிழகத்துக்கும் எந்தவித புதுமையான திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்பதே உண்மை. இதுதான் 75 ஆண்டு கால திமுகவின் இருண்ட வரலாறு. மிச்சம் இருக்கும் 6 மாத காலத்திலாவது தமிழக மக்களுக்கு திமுக ஏதாவது செய்யுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.